நம்ம சொந்த ஊரு பக்கத்திலேயே இருக்கும். ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட். எங்கெங்கோ இருந்தெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஆனா நம்ம போயிருக்கவே மாட்டோம். அப்படி நான் பொறந்ததுலேருந்தே போகாத ஒரு ஊரு தான் மேகமலை. அங்க தான் போக போறோம். அந்த தூரமா ஒரு மலை தெரியுதுல்ல? அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். இல்ல. அந்த மலையெல்லாம் போக போறோம் நம்ம. ஆக்சுவலா நம்ம அந்த ஏரியாவுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த போற வழியே. ஆக்சுவலா அங்க டெஸ்டினேஷன் ஸ்பாட்டுன்னு ஒண்ணு பெருசா இல்ல. போற வழியில நம்ம என்ஜாய் பண்றது தான் மேகமலை ஃபுல்லாவே. இது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ப்ளசன்ட்டான ஒரு பிளேஸு. நம்ம சிட்டில, வில்லேஜ்லலாம் மக்கள் வந்து அங்க இங்க நடமாடிட்டு இருப்பாங்க. இங்க அவ்ளோ பேரே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரேரா தான் அங்கங்க இருப்பாங்க. அதுக்கே ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இது. ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டரோட சாங்ஸ், பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு ட்ராவல் பண்றது தான் இதில ஒரு ஹைலைட்டான விஷயமே. அழகா ஃப்ரிட்ஜில வச்ச ப்ரோக்கோலி மாரி நெறைய அங்கங்க இருக்கும். இது அங்க இருந்த ஒரு கோவில். ரொம்ப அழகா இருக்குல்ல? அந்த ஏரியாலயே நாங்க பார்த்த ஒரே ஹோட்டல் இதுதான். அதுவுமே பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்தா தான் அவங்க செஞ்சு தராங்க. ரெடியா எதுவுமே கிடையாது. நம்ம போய் சொல்லணும். என்ன தெரிகிறது? அங்க பாருங்க. வாவ்! அவ்வளவுதான். அவ்வளவுதான். லவ் யூ மணி. ஹலோ. நீங்க எங்க சப்ஸ்கிரைபர்ஸா? ஓ எங்க கிட்ட செல்ஃபி எடுக்க வந்தீங்க. ஐயோ என்ன சார் என்கிட்ட செல்ல இல்ல. மேகமலை சுத்தி பார்க்கணுங்களா? அங்க இடத்துல நம்ம அங்க பார்த்தோனே உங்களுக்கு ஓடி வந்து சந்தோஷமா ஐயோ யூடியூப்க்கு நாங்க பெரிய ஃபேன்ஸ் அப்படினு சொல்லிட்டு நீங்க யூடியூப் வச்சிருக்கீங்களா? எப்படி அசிங்கப்பட்டாங்க. வா பேசாம நடந்து ஆமா. அப்படியா? பதினஞ்சு வருஷமா? ரைட்டுமா, அதுல ஒண்ணுமே இருக்காது. இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அங்க போறதுக்கு இந்த போர்ட்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏஜ் குரூப்க்கு இதுதான் வந்து இதான் மகாராஜா அமௌண்ட் மெட்ரிடா. ஃபீஸ் அப்படின்னு. அதெல்லாம் பார்க்காம விட்டுன்னு மூச்சு திணறி ஏறி மேலே போனா பாதியிலே ஒருத்தர் கேட்குறாரு டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதெல்லாம் தூக்கிட்டு ஏறணும் மேலன்னு எல்லாத்தையும் கார்ல வச்சுட்டு வந்துட்டோம். இந்த மகாராஜா eventல என்ன பார்க்கலாம்னா, இங்கிருந்து நம்ம பார்த்தா கம்பம், கூடலூர் எல்லா ஊரும் தெரியும்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம். ஆனால் நாங்கள் கம்பத்துலேருந்து தான் வந்தோம். இங்கிருந்து கம்பம் நல்லா தெரியுதான்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பாய். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறினதுக்கு அப்புறம் தான் இடையில ஒருத்தர் டிக்கெட் வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ காசு கையில் எதுவும் கேஷ் எடுத்துட்டு வரலங்க, ஜிபே தான் பண்ணணும்னா அங்கே டவரே கிடைக்கல. அப்புறம் மேலே வந்து எப்படியோ பிடிச்சி ஜிபே பண்ணியாச்சு. செம்மையாக இருக்குல்ல லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறதுக்கு. இதில் மெயின் பார்ட் ஆஃப் த ட்ரிப்பே சோறு தான். இங்கே வந்து ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, முட்டை, சோறு.
சோறு இல்லாமல் டூர் இல்லை. இதில் முக்கியமான இது சோறு தான். அங்கே போய் சாப்பிட்றதுலேயே ஒரு தனி டேஸ்ட் தான். பாசங்கள் என் நேசங்கள், மீன்ல ஏகுங்கள். தொட்டுட்டு மீன் எடுக்கிறான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. வந்துட்டேங்க்கா.